இந்த மாதிரியான வீடியோவை வெறும் 3 ஸ்டெப்பில் ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்க இமேஜஸை ஒரே பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி இமேஜாக ரெடி பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்து 2வது ஸ்டெப்பு, இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து 3வது ஸ்டெப்பு, நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டில் இமேஜஸை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி ஃபுல் டீட்டெயிலாக பண்ணுறேன், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்க இமேஜஸை ஒரே பேக்ரவுண்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நாம் எப்பயும் ஃபோட்டோ எடிட் பண்ண யூஸ் பண்ணுற அந்த பிக்சர் ஆப்பையை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நாம் அந்த தனித்தனியாக இருக்க இமேஜ், அதாவது உங்களோட இமேஜும் அந்த கேர்ளோட இமேஜும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக நாம் வந்து இருக்கிறத ஒன்றா சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சும்மா நீங்கள் எம்டி அந்த மாதிரி ஒரு பிளரான பேக்ரவுண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் உங்களுக்கு குரோமில் தேடினாலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸை எடுத்துட்டு இப்போ இதில் கீழே இருக்க அந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜும் அதே மாதிரி உங்களோட இமேஜ், இந்த ரெண்டையும் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ஆட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ பேக்ரவுண்டை கட் பண்ணணும். கீழே இருக்க அந்த ரிமூவ் பிஜி அப்படின்ற டச் பண்ணிட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்க அந்த ரிமூவ் பிஜி அப்படின்ற டச் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டை ஓரளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி கொடுத்துரும். கட் பண்ணி கொடுத்தக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த இமேஜையும் அதே மாதிரி அந்த ரிமூவ் பிஜி கொடுத்து இந்த ரிமூவ் பிஜியை கொடுத்து தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 2 இமேஜும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டையுமே கரெக்டாக ஒரே சைஸில் செட் பண்ணணும். இப்போ இந்த இமேஜை கரெக்டாக இந்த மாதிரி கீழே வந்து நமக்கு ஸ்பேஸ் தெரிய அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இதையும் கரெக்டாக அதே அளவுக்கு அது பக்கத்துலேயே கொஞ்சம் மட்டும் கேப் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்க டவுன்லோடை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 2 பேர் நடந்து வர மாதிரி இமேஜ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு அடுத்து நடந்து வர மாதிரி இமேஜஸாக வந்து நான் இதில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு மறுபடியும் இந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் நிற்கிற மாதிரி ஃபுல் சைஸ் இமேஜாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை வந்து நடந்து வர மாதிரி செட் பண்ணும்போது வந்து கரெக்டாக அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மூமெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதையும் ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து நான் என்னோட இமேஜ் ஒரு இமேஜ் இந்த இடத்துல ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜை எடுத்துகிட்டு இதையும் கரெக்டாக அந்த இமேஜ் எந்த சைஸில் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதையும் ஃபஸ்ட்டு செட் பண்ணி இந்த இதையும் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சு நமக்கு தேவையான இமேஜஸை வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கு அடுத்து இதை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் நீங்கள் அந்த சர்ச் பாரில் என்ன சர்ச் பண்ண போகிறீங்கன்னா பிக்ஸ் வெர்ஸ் ஏஐ அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். PIX இந்த மாதிரி போட்டாலே ஃபஸ்ட் எடுத்து ஒரு வெப்சைட் வருது பார்த்தீங்களா, பிக்ஸ் வெர்ஸா ஏஐன்னு அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட்டு வருது பதிலாக அந்த வெப்சைட்டை நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜை வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஒரு லோகோ வந்து காட்டும். ஸோ இது வந்து கொஞ்சம் லோட் ஆகிருக்கு. ஸோ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி லோட் ஆகி அதுவே வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு மெயில் ஐடியை வச்சு 2 வீடியோ தான் மேக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆப்பில் உங்களோட மெயில் ஐடி இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி உங்களோட மெயில் ஐடியை ஃபஸ்ட்டு இதில் லாகின் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வந்து ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சிருச்சா. ஸோ இது ஆப்பாகவும் இருக்குது. ஸோ ஆப் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்காகலாம் ஆப்லாம் தேவையே இல்லை. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இமேஜ், அந்த 2 இமேஜ் அதில் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க டன் அப்படின்ற கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதில் என்ன டைப் பண்ண போறீங்கன்னா போத் ஆர் ஹக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போத் ஆர் ஹக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்னு இருக்கா, ஜஸ்ட்டு அதை கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து நமக்கு என்ன டைப் பண்ணாமோ அதே மாதிரி வீடியோவாக வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லோட் ஆகி அதுவே ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட வீடியோ ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இது வந்து ஃபுல்லாக 100 வரை முடிகிற வரை மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் இந்த கரெக்டாக அந்த ப்ராம்ப்டை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி செட் ஆயிடுச்சா. செட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து அதுக்கு கீழே டவுன்லோட் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த இமேஜ் இதே மாதிரி இந்த இடத்துல இந்த இமேஜுக்கு பதிலாக அந்த இமேஜை டச் பண்ணிட்டு வேற இமேஜ், அதாவது நம்ம ஆல்ரெடி அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ண போறீங்கன்னா போத் ஆர் வாக்கிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும் 2 பேர் நடந்து வர மாதிரி இமேஜ் வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ இமேஜை வச்சு வீடியோவை ரெடி பண்ணுற அந்த 2வது ஸ்டெப்பு முடிஞ்சு. இதுக்கு அடுத்து நாம் வந்து
அந்த இமேஜ் அந்த வீடியோ எல்லாத்தையும் வச்சு எப்படி வீடியோவாக மொத்தமாக அந்த பீட் மார்க்கில் மாற்றுறது, அதாவது நான் ப்ரீசெட்டை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் நமக்கு 3வது ஸ்டெப்பு. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட அந்த எடிட் பண்ணுற அலைட் மோஷன் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப்புக்கான ப்ரீசெட்டை நான் உங்களுக்கு டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆனதுமே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்ஸ் வந்து இருக்கும். அதில் கரெக்டாக அந்த நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு இமேஜ் கொடுத்து பேக்ரவுண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை ஆட் பண்ணிடலாம். வீடியோவை எந்த இடத்துல ஆட் பண்ணால் நான் ஒரு இடத்துல டபுள் பீட் மார்க் வச்சிருப்பேன். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா அந்த 7.6 செகண்டில் டபுள் பீட் மார்க் வச்சிருக்கேன். இந்த இடத்துல அந்த 2 பேரும் ஹக் பண்ணுற மாதிரி வீடியோவை ஆட் பண்ணணும். ஸோ கரெக்டாக அந்த இடம் போயிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்ற டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹக் பண்ணுற மாதிரி இமேஜஸை வந்து வீடியோவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் இருக்கா, ஜஸ்ட் அந்த வீடியோ மட்டும் டச் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி இதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க் அளவு போயிட்டு அதை நீங்கள் சும்மா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், நமக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கு அடுத்து 2வது வீடியோ அந்த நடந்து வர வீடியோ எங்கே ஆட் பண்ண போகிறேன்னா இதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு டபுள் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல 2 பேர் நடந்து வர மாதிரி வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு இதையும் கரெக்டாக அந்த வீடியோவை டச் பண்ணி அந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க் அளவு அதையும் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்க இடத்துல நம்ம இமேஜ், அதுவும் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் தடவை உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை விட்டுருங்க, இதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். இதுக்கு அடுத்து 2வது இருக்க பீட் மார்க்கில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட ஃபோட்டோ. ஸோ அந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்கில் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்த பீட் மார்க்கில் உங்களோட இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸை மாற்றி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் இமேஜை கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வந்து மேக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பீட் மார்க் வந்து அடுத்ததில் அந்த கேர்ளோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் இதை மட்டும் நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துலையும் கரெக்டாக அதே மாதிரி இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மீத இருக்க எல்லாத்துலையுமே வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி மீத இருக்க எல்லாத்துலையுமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு லைவாகவே எல்லாத்தையுமே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுவும் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹிடன்ஸ் மாதிரி தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா இதில் இருக்க ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான அந்த வீடியோவை, அதாவது வெறும் இமேஜை வச்சு ரெடி பண்ணுறேன். நீங்கள் எப்படி வேண்டாம் ரெடி பண்ணி நான் கொடுத்துருக்க வெறும் பீட் மார்க்கில் அந்த இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த இதில் நான் வீடியோவோட கொடுத்துருக்கேன்னா ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர மீதி இருக்க பீட் மார்க்கு இமேஜும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இந்த இமேஜஸ்க்கு எல்லாம் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அந்த எஃபெக்ட் எங்கே இருக்குன்னா இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்துன்னா இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜ் தான் சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் எப்பயும் போல் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒரு இமேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தா ஃபஸ்ட் இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி மீத இருக்க எல்லாத்துலையும் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணால் மீத இருக்க எல்லா இமேஜும் அந்த 2 வீடியோவை தவிர மீத இருக்க எல்லா இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணா ஒரு 5 இமேஜ் செலக்ட் ஆகுது. 5ஐயும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நாம காப்பி பண்ண மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.